Hi everyone, good morning there in India, good evening Costa Rica. Welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all had a wonderful weekend. என்னோட இன்னொரு weekend vlog தான் இந்த வீடியோல ஷேர் பண்ணிருக்கேன். And if you are a first time watcher of my channel, please consider subscribing my channel and share with your friends and family members. So இது வந்து ஒரு Saturday evening ஒரு 4 o'clock லேருந்து எடுத்திருக்கிற ஒரு vlog தாங்க. ஹோம் ஸ்டைலில் சைனீஸ் ஃபுட்டு ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம் சில்லி சிக்கன் ரெசிபிக்காக ட்ரை பண்ணியிருந்தேன். செம்ம சூப்பராக வந்ததுங்க. ஐ கிட் யூ நாட், சூப்பர்னால் அவ்வளோ சூப்பராக வந்தது. கண்டிப்பாக இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சிக்கனை வந்து மார்னிங்கே மேரினேட் பண்ணிடணுங்க. எப்படின்னா சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கொஞ்சம் சால்ட் அண்டு கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் இவ்வளோ தாங்க போட்டேன். அதை போட்டு நான் மார்னிங்கே மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாரோடைய மஞ்சூரியன் பேஸ் இருக்கு இல்லையா, அது எல்லா இடத்துலையுமே இப்போ கிடைக்கிது உங்களுக்கு. அந்த பவுடர் கொஞ்சம் எடுத்துருக்கேன். கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், ஒரு 1/2 கப் வாட்டர், இதை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் சிக்கன் பதிலாக இங்கே வந்து யூ கேன் டேக் காலிஃப்ளவர், பன்னீர், பேபிகார்ன், எதில் வேணுமோ இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த நாரோட மஞ்சூரியன் மிக்ஸ் மாதிரியே நிறைய பிராண்ட்ஸில் வந்திருக்கு. எதில் வேணுமோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்போஸ் அது இல்லையா, நீங்கள் வந்து கார்ன்ஃப்ளவர், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ் போட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. பட் இது ரொம்ப நல்லாயிருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்கணுங்க சிக்கனை. காலிஃப்ளவராக இருந்தாலும் சரி, இதே மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி பேட்சஸாக எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ சிக்கனில் நம்ம தேவையான அளவுக்கு சால்ட் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் மஞ்சூரியன் மிக்ஸ்லேயும் சால்ட் இருக்கும். ஸோ சால்ட் மட்டும் பார்த்து போட்டுக்கணும். அதே ஆயிலில் கார்லிக்கை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். கண்டிப்பாக ப்ரௌன் ஆக்குங்க, அதுதான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இன்னொரு டிப் என்னென்னா, நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுங்க. அண்ட் இதுக்கு ரொம்ப ஆயிலும் தேவைப்படாது. அதனால் இந்த கொஞ்சம் நம்ம பொரிச்ச எண்ணெய் லெஃப்ட் ஓவர் இருந்தது இல்லையா, அதுலேயே வந்து நான் கார்லிக் ரோஸ்ட் பண்ணிவிட்டு ஆனியனையும் சாட்டே பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு க்ரீன் சில்லியும் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு சூப்பராக டாஸ் பண்ணால் தான் இந்த ரெசிபி செம்ம டேஸ்ட்டாக வருங்க. அண்ட் இங்கே ஒரே ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இது வந்து ஆப்ஷன் தான். இங்கே அனுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லைனா நீங்கள் ஜிஞ்சரை சாப் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கோங்க, அதுவும் சூப்பராக இருக்கும். அண்ட் இங்கே ஒரு கேப்சிகமும் இந்த மாதிரி டைஸாக கட் பண்ணி வச்சுட்டு அதுவும் கூடயே போட்டு நல்லா சாட்டே பண்ணிக்கிறேன். கேப்சிகம் லைட் க்ரன்ச்சியாக இருந்தாலும் நல்லா தாங்க இருக்கும். ஸோ அதை லைட்டாக குக் பண்ணால் கூட போகும். இங்கே ஒரு லிட் போட்டு கவர் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் நான் அப்படியே குக் பண்ணிக்கிறேன். எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்ந்து நல்லா குக் ஆகிறதுக்காக வேண்டி. நான் சொன்ன மாதிரி இதில் பேபிகார்னில் பண்ணிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்குங்க. இது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்காகவும் இங்கே அனுவுடைய பேட்ச் அவங்களுக்காகவும் நான் குக் பண்ணி கொடுத்ததுனால அவங்க சிக்கன் ப்ரிஃபர் பண்ணாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து மஞ்சூரியன் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, பேஸை இதே சில்லி சிக்கனுக்கும் பண்ணலாம், இது கிரேவி மாதிரியும் பண்ணலாம். இந்த பேஸை வச்சு நம்ம 2 ஆப்ஷன் பண்ணிக்க முடியும். அதையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அண்ட் கூடவே நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணி வச்சுருந்த சிக்கன் பீசஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா டாஸ் பண்ணிக்கோங்க. இதில் என்னென்னா போட்டோன்னே திக்காகிடும். அதனால் கொஞ்சமாக நம்ம வாட்டரை மட்டும் கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு எப்படி வேணுமோ நம்ம ஆட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு, ஸ்பைஸ் இதெல்லாமே செக் பண்ணிக்கோங்க. காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பும் கொஞ்சம் சில்லி பவுடரும் எனக்கு தேவைப்பட்டுச்சு, அதனால் நான் ஆட் பண்ணேன். உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் டொமேட்டோ சாஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இங்கே பிடிக்காது, அதனால் நான் ஆட் பண்ணலை. அவ்வளோதாங்க. மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக செசமி சீட்ஸ் இருந்தது இல்லையா, நம்ம எள்ளு போடுவோம், அதுவும் போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக ஹோட்டல் ஸ்டைல்லையே, ஹோட்டல் டேஸ்ட்லேயே இருக்கிற சில்லி சிக்கன் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இதை பராத்தா, நான், ஃப்ரைட் ரைஸ், செஷ்வன் ஃப்ரைட் ரைஸ் எது கூட வேணுமோ இதை நீங்கள் சாப்பிட்லாம். ஒன்றுமே இல்லைன்னா ஜஸ்ட் ஒரு கப்பில் இதை ஸ்டார்டர் மாதிரி சாப்பிட்டுட்டு ஒரு கிளாஸ் ஆஃப் பட்டர் மில்க் குடிச்சு உங்கள் டின்னரை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஸோ நான் அது ஈவினிங்கே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா இதுக்கப்புறம் எங்களுக்கு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய ஒர்க் இருந்தது. அதனால் பராத்தா வாங்கின்னு வந்து நாங்கள் அது கூட இதை ஷேர் பண்ணி சாப்பிட்டோம். அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு, அனுவோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு இது அவ்வளோ பிடிச்சிருந்தது. இந்த ஸ்பைஸ் லெவல் அவங்க சாப்பிடுவாங்க. அதனால் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்தது, சிம்பிளாக இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்க. ஸோ அதை பண்ணி வச்சுட்டு ஒரு 5 o'clock மாதிரி நாங்கள் வெளியில் கிளம்பிட்டோம். இங்கே வந்து அனு கொஞ்சம் ஹேர் ப்ளோ ட்ரை அண்ட் ஸ்ட்ரைட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆஸ் யூஷுவல் மழை ஆரம்பிச்சிடுச்சு. பட் இந்த மேரியட் ஹோட்டல் எங்கள் வீட்டுக்கிட்டக்கே இருக்குது. இது வந்து இந்த காம்ப்ளெக்ஸில் நரா அப்படின்னு ஒரு பியூட்டி சலூன் இருக்குது. எங்களுடைய பர்சனல் ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா அந்த சலூன். ஸோ அங்கேயே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சி தான் வந்து பிளான் பண்ணோம். ஆனால் இந்த ஆம்பியன்ஸ் அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. 4:35 தாங்க இருக்கும். செம்ம இருட்டு, பயங்கர மழை அண்ட் ரொம்ப ரொம்ப ப்ளசண்ட்டாக இருந்தது. வெதர் பியூட்டிஃபுல்லாக இருந்தது. நல்ல குளிர் வேறு.
ஸோ இதை அப்படியே முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு, ஏன்னா அது அப்பாயின்மெண்ட் பேஸில் தான் வந்து உங்களுக்கு அது பண்ணுவாங்க. அதனால் கொஞ்சம் நேரம் இங்கே நாங்கள் அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் சலூன் போகலாம் அப்படின்னு டிசைட் பண்ணோம். அதுவும் இந்த பிளாஸாக்குள்ளேயே தான் இருக்குது. ஸோ இங்கே வந்தாச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி அவளுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு ஹேர் இங்கே ரொம்ப ட்ரை ஆகுது பிகாஸ் ஆஃப் த வெதர். திடீர்னு செம்ம கோல்டாக இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவளுக்கு வந்து கொஞ்சம் சீரம் தேவைப்படணும், கொஞ்சம் ப்ளோ ட்ரை அண்ட் ஸ்ட்ரெயிட்னிங்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். அண்ட் லக்கிலி அன்றைக்கி அப்பாயின்மெண்ட்டும் கிடச்சிது. யூஸ்வலாக சாட்டர்டேஸ் வந்து கிடைக்காது, அன்றைக்கி வந்து கிடைச்சது. அண்ட் திஸ் ஸ்கை வாஸ் அமேசிங். என்ன நம்ம ரிக்குவயர்மெண்ட்டோ அதை வந்து பர்ஃபெக்டாக பண்ணுவாங்க. ஷாம்பூலேருந்து ஆரம்பித்து கண்டிஷ்னர், சீரம், ப்ளோ ட்ரையிங்கோட டெக்னிக், அதுக்கப்புறமா அயர்னிங், ஸ்டீமிங், இந்த மாதிரி எல்லா ஸ்டெப்ஸுமே ஆர்டராக அந்த பேக்கேஜில் அவங்க முடிச்சிடுவாங்க. இப்போ நம்ம கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் நான் பார்த்த வரைக்கும் ஹேர் ட்ரைனா ஹேர் ட்ரை தனியாக பண்ணுறேன்னு சொல்லுவாங்க, இல்லை நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்தால் நாங்கள் ஹேர் கட் பண்ணுறோன்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லாமே இந்த பேக்கேஜில் கவர் ஆகிடும். இந்த ஹேர் கான்செப்ட் அப்படின்னு எடுத்தோம் அப்படின்னா ஹேர் கட்லேருந்து எல்லாமே வந்து அவங்க பர்ஃபெக்டாக கவர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளை கேட்பாங்க, நான் வந்து ஸ்டீமிங் பண்ணட்டுமா, இந்த லெவல் ஆஃப் ஹீட் ஓகேவா, ஹீட் ப்ரொடெக்ட் யூஸ் பண்ணட்டுமா, இந்த மாதிரி ஒரு ஆப்ஷனும் நம்மக்கிட்ட கேட்டு பண்ணுவாங்க. ஸோ நான் மெயினாக அனுவோட ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரை ஆகும். அதனால தான் நான் வந்து சீரம் போட்டு இந்த மாதிரி ப்ளோ ட்ரை பண்ணிவிட்டு மைல்டான ஹீட்டில் வச்சு அயர்னிங் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். எக்ஸலண்ட்டாக பண்ணி விட்டாங்க, சான்ஸே இல்லாமல் இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் வந்து இங்கே தேங்க்ஸ் கிவிங் வீக் அண்ட் பிளாக் ஃப்ரைடே சேல் ஆரம்பிச்சிருச்சுங்க. வால்மார்ட் போகலைன்னா எப்படி? அது எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச விஷயம் வால்மார்ட். எனக்கு என்ன ரீசன்னே தெரியாது, உள்ளே போனோன்னே நான் ரொம்ப ஹாப்பியாக அந்த ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு ஜாலியாக சுற்றிடணும் அப்படின்னு நினப்பேன். அண்ட் வால்மார்ட், காஸ்கோ, இது எல்லாமே ப்ரைஸ் மார்ட், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மேலே நமக்கு டைம் போயிடும். ஒன்றுமே வாங்கலாட்டியுமே கூட டைம் போயிடும். சரி, நான் உங்ககிட்டக்கையும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நிறைய மாற்றி வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து இந்த பிளாக் வீக் சேல்க்காக நிறைய திங்ஸ் இடம்லாம் மாற்றி வச்சு நிறைய பொருட்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நான் வந்து இங்கே பார்பிக்யூ பண்ணலாம் இந்த ஹாலிடேஸில், டிசம்பர் ஜான்லன்னு சொல்லிட்டு இந்த பார்பிக்யூக்கான கோல் பார்த்துட்டு இருந்தேன். நல்லா அவைலபிளாக இருந்தது. சரி, நாங்கள் ஒரு ட்ரிப் போகிறோம், போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா கூட வாங்கலாம் அப்படின்னு பார்த்து வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட்டுக்கான அந்த பெஸ்டிசைடு ஸ்ப்ரே, அந்த நீம் ஆயிலோட இன்ஃப்யூஸ் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து நான் ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வால்மார்ட்டில் அது $6 இருந்தது. சரி, இது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு நான் அதுவும் பார்த்தேன். அண்ட் இந்த சைட்லாம் பார்த்திங்கன்னா கிச்சன் டவல்ஸ், கிச்சனுக்கு தேவையான எல்லாமே இருக்கும். ஆக்சுவலாக அஃப்கோர்ஸ் ட்ரெஸ் செக்ஷனுங்க, சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் வந்தது. பயங்கர பியூட்டிஃபுல்லான பார்ட்டி வேர், டிஷர்ட்ஸ், வின்டர் ஜாக்கெட்ஸ், ஸ்வெட் ஷர்ட், அப்புறமா அது என்னங்க கம்ஃபர்ட் இன்னர் சொல்லுவோம்ல, வார்மிங்க்கான ஒரு இன்னர்ஸ் எல்லாமே வந்திருந்தது. அண்ட் நல்ல ஆஃபர்லேயும் போயிருந்ததுங்க. நிறைய 30%, 40% ஆஃப்லாம் வந்து போயிருந்தது. பட் இது ரியலாகவே தேவையா அப்படின்னு யோசித்தோமே தவிர எதுவும் வாங்கலை. எனக்கு இந்த ஒயிட் பிளாக் டிஷர்ட் இதெல்லாம் பார்த்தேன்னா நான் அப்படியே கேரியாகவே ஆகிடுவேன். ஸோ அதை மட்டும் சும்மா நான் வச்சு பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அது $4 போட்டிருந்தது. குவாலிட்டி வாஸ் அமேசிங் அண்ட் நிஜமாகவே ரொம்ப நல்லா இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எடுத்து வச்சுருக்கேன். பட் பார்க்கலாம், மேபி பில் போடுற டைமில் எனக்கு மைண்டு மாறினாலும் மாறியிருக்கும். எனக்கு மறந்து போச்சு. பிகாஸ் திஸ் வாஸ் லைக் அ வீக் அகோ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அனுக்கு ஸ்கூலில் ஒரு ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேங்க்ஸ் கிவிங்க்கு எல்லாருமே கொடுப்பாங்கல்ல, ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும், மெமரபிளான கிஃப்ட், ஆல்சோ அவங்க இதை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் பார்த்துட்டு இருந்தோம். அண்ட் இந்த பர்ஃப்யூம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. மெயின் ஒரு ரீசன் வந்து ஐஃபில் டவர் மாதிரி இருந்தது. அண்ட் அந்த சென்ட் வாஸ் லைக் ஃப்ளோரலாக அவ்வளோ சூப்பரான அந்த ஃப்ளோரல் பர்ஃப்யூம்லாம் பிடிச்சவங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் அதை எடுத்திருக்கேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு இவ காணாமல் போயிட்டா. பார்த்தா வேறு எங்கேருந்தோ வந்து ஜாயின் பண்ணிக்கிட்டா. அண்ட் யூஸ்வலான செக்ஷன்ஸான ப்ரெட்டு, சிப்போட்லே சாஸ், டொமேட்டோ சாஸ், பாஸ்தா சாஸ், அதுக்கப்புறம் பால், அந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் எடுத்தோம். ஜாலியாக இருக்குங்க இது. நான் சொல்கிற மாதிரி நான் என்கிட்டக்குமே நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறாங்க, நீங்கள் ஷாப்பிங் பண்ணுறதை பார்க்குறது வந்து எங்களுக்கு அவ்வளோ ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ரியல், அவ்வளோ நல்லா ஜாலியாக இருக்கும் நமக்கு பண்ணுறதுக்கு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரோசன் சீ ஃபுட் செக்ஷன். அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஹி வாஸ் அமேசிங். இது வந்து இந்த ஸ்பெயினோடைய ஒரு ரைஸ் ப்ரிப்ரேஷன், வெஜிடேரியன், அது வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. என் பொண்ணு இருக்கால, அதுக்குள்ளே போயிட்டு ரெடி ஆகிடுச்சா அப்படின்னா, இல்லை கொஞ்சம் நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டாங்க.
ஸோ அதுக்குள்ளே நாங்கள் வந்து ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுக்கலான்னு பாருங்கள். அவள் ஹேர் பாருங்கள் எவ்வளோ பவுன்ஸியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க பாருங்கள். அண்ட் நரா இஸ் ரியலி a வெரி குட் சலூன். எங்களுக்கு ரொம்பவே செட் ஆகக்கூடிய ஒரு சலூன் நீங்கள். ஸோ எல்லாமே பேபி ஆரஞ்சு எடுப்பேன் நான். யூஸ்வலாகவே பேபி ஆரஞ்சஸ் எடுப்பேன். அதுக்கப்புறமா பனானா, ஆப்பிள் எடுப்போம். அதுக்கப்புறம் கிரேப்ஸ் எடுப்போம். இந்த மாதிரியான பேசிக் திங்ஸ் எல்லாமே வந்து வாங்கியாச்சு. அப்புறமா உடல் அம்மா 10 மினிட்ஸ் ஆகிடுச்சின்னு கரெக்டாக போயிட்டு அவர்கிட்ட இப்போ ரெடி ஆகிடுச்சான்னு சொல்லி திருப்பி கேட்டோம் நாங்கள். அண்ட் இட் வாஸ் ஸோ ஸ்வீட். அது வந்து நம்ம அந்த ரைஸ், அதில் நிறைய வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் பீன் என்ன போட்டாங்கலாம் ஷுவராக தெரியலங்க. ஆனால் அது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. கொஞ்ச நேரத்தில் பார்த்திங்கன்னா லைன் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாருமே. அண்ட் ஹி வாஸ் லைக் யாருக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறதுன்னு தெரியாத அளவுக்கு கும்பல் ஆகிடுச்சு. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்தது. இது இந்த தேங்க்ஸ் கிவிங் வீக்காக வந்து இந்த மாதிரி ஸ்டால் மாதிரி போட்டிருந்தாங்க. ஆல்சோ அந்த ரைஸ் ப்ரமோஷனுக்காகவும் தான். சூப்பர் டேஸ்ட்டு, செம்ம டேஸ்ட்டு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் கொஞ்ச நேரத்துக்கு மேலே அங்கே நிற்கவே முடியலங்க. ஏன்னா அவ்வளோ பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்காக. அண்ட் அவங்களும் ரைஸ் போட்டு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. செம்ம டேஸ்ட்டு, பைப்பிங் ஹாட் அண்ட் சூப்பர் யம்மியாக இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு நாங்கள் பர்ச்சேஸ் முடிச்சுட்டு வெளியில் வந்தால் ரோடு எதுவுமே தெரியலங்க. ஒரு ஃபியூ மீட்டர்ஸ்க்கு லிட்டலாக இட் வாஸ் ஜீரோ விசிபிலிட்டி. நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். முதல்ல மழை மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு 7 o'clock மேலெலாம் ஒன்றுமே தெரியல. அப்படி ஆயிடுச்சு. அண்ட் நான் வந்து அந்த டயத்தில் ரொம்ப யோசிச்சது என்னென்னா ஃப்ளைட் எப்படி டிபார்ச்சர் அண்ட் லேண்டிங் இருக்கும் அப்படின்னு யோசித்தேன். ஏன்னா அவ்வளோ மிஸ்டியாக இருந்ததுங்க. நிஜமாக கொஞ்சம் தூரத்துக்கு எதுவுமே தெரியல. அந்த மாதிரி இருந்தது ரோட்ஸில். ஓகே, ஸோ வித் திஸ் நான் இந்த vlog எங்கேயோட முடிச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் இட் த்ரூ அவுட் வித் மீ அண்ட் see you all soon in my next vlog. Take care and bye bye.